அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் யாவருள்ளும் அமர்ந்திருப்பாரே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமான் சொக்கநாதருடைய திருவடிகளை வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நிச்சம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு குபேரன் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். ஸோ இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டு நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டுருக்கார். அவர் 2ஆம் பாவத்தை நோக்கிய பயணம். 2ஆம் பாவத்தை நோக்கிய பயணம்னு சொல்லுகின்ற பொழுது பொதுவாக தனுசு ராசிக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பணம்தான் பிரச்சனை. அப்போ இந்த பணப்பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். அது ஃபண்டு டிமாண்ட் இருக்குமே, ஆனால் எப்படியோ அதை உருட்டி பெரட்டி 10 பேர்கிட்ட கேட்டு அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான அமௌண்ட்டை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது தனுசு ராசி நேயர்களே. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நார்மல் பொசிஷனுக்கு வந்தாலும் திரும்பவும் ஒரே மாதம் அங்கே இருந்துட்டு திரும்பவும் 3ஆம் பாவத்துக்கு தான் போக போகிறார், இயல்பு நிலைக்கு, குரு பெயர்ச்சி. அப்போது தனுசு ராசினியர்களே, நீங்கள் எதிர்காலத்தில் கூட இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஃபண்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். ஏற்கனவே உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எப்படி சிக்கனமாக செலவு பண்ணுறது, நீங்கள் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, சிக்கனமான ஆட்கள் தான். பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடியவர்கள். நான் ஒரு நல்ல நிலைமையில் இருந்த சாமி, அப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், இந்த மாதிரிலாம் இருந்தேன், எனக்கு இத்தனை பேர் வேலை செஞ்சாங்க, இத்தனை கார் இருந்தது என்கிட்ட, அந்த மாதிரிலாம் ரெக்கார்ட் சொல்லக்கூடியவங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரியை பற்றி அதிகமாக பேசக்கூடியவர்கள். ஸோ உங்களுக்கு அதிகமாக அட்வைஸ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் கரண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்லேருந்து நல்ல சுச்சுவேஷனுக்கு மாறக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தருகிறது தனுசு ராசி நேயர்களே. அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. 10 குடையவன் 10வது வீட்டிலே அமர்கிறார். புதன் பகவான் கண்ணியிலே உட்காந்துக்கிறார். 9இல் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் லாபஸ்தான அதிபதியும் பஞ்சமாதிபதியும் ஒன்றிணைகிறார்கள். அப்போது பூர்வ புண்ணியத்தும் நீங்கள் செய்த நற்பலன்களாலே அந்த நற்பலன்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை, அது மூலமாக ஒரு வருமானத்தில் சிறப்பு, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபம், ப்ராஃபிட். ஸோ இந்த 3ம் இணைந்த கலவை தான் இந்த ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசி நேயர்களே. பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். உங்களுக்கான ரொட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் வரவு செலவுகள் அதிகரிக்கும். ஃபண்டு டிமாண்டு குறையும். எல்லாவற்றுக்கும் மேலாக கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவீங்க தனுசு ராசி நேயர்களே. நீங்கள் நிறைய இடத்துல வாக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா, வாக்கு கொடுக்குறதும் ஒன்று தான், நீங்கள் செக் கொடுக்குறதும் ஒன்று தான். ஒரு செக் கொடுத்துருக்கீங்க, அது உரிய நேரத்தில் பாஸ் ஆகணும். அப்போது கொடுத்த வாக்குறுதிகளை 90% காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது.
அதே போல் இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸ் ஆகட்டும், அது ஆர்குமெண்ட்ஸ் ஆகட்டும், போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், இதேனும் இல்லை அதுக்கும் பெட்டர் லெவலில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகளாக இருக்கட்டும், இதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கும் உங்களுக்கு ஃபேவரபுளான ஆன்சர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, டெய்லி பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் பிஸ்னஸில் இன்வெஸ்டர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமான சான்சஸ் உண்டு. ஸோ இந்த டெய்லி பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்வெஸ்டர் கிடைப்பாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பேமெண்ட்ஸ் பில் பெண்டிங் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, சரி, அப்போது பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும். அதே போல் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவருங்க, பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், மற்றும் பூமி சார்ந்த தொழில், அதாவது டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, கான்ட்ராக்ட் ஜாப் எடுத்து பண்ணக்கூடியவங்க, இப்படி பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதுவும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ்க்கெலாம் ஒரு ரெஃப்ரெஷ்ஷான மாதம், ஒரு ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதம். உங்கள் நின்று போன தடைப்பட்ட தொழில்கள்லாம் மீண்டும் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கடன் பிரச்சனைகள்லாம் குறையும். தனுசு ராசி அன்பர்களே, அதே போல் தாங்க வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, தனுசு ராசி அன்பர்களே, ஜாப்லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். எனக்கு வேலை இல்லை சாமி, 3 மாதம் அது எனக்கு வேலை போயிட்டுன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் புதுசாக வேலை தேடக்கூடியவருக்கு, நானும் நிறைய கம்பெனி அட்டன் பண்ணிட்டேன் சாமி, எனக்கு இன்னும் கிடைக்கல, அவங்களுக்கும் வேலை கிடைக்கும். ஸோ வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல் அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரைவேட் செக்டராக இருந்தாலும் பரவாயில்ல. கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் நிறைய டிரான்ஸ்ஃபர்துக்கான வாய்ப்புகள் உண்டு, இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மேல் அதிகாரிகளால் தொந்தரவுகள் இருக்கும், ஆனால் அதெல்லாம் கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக சமாளிப்பீர்கள். அதே போல் உங்கள் வேலை செய்கிற இடத்துல அது இருபாலரும், அதாவது கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப் ரெண்டுமே ஆனாலும் சரி தான், உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய மன சங்கடங்கள், மன கஷ்டங்கள், அதாவது வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், ஒரு நேம் ஸ்பாயில் ஆகிறது, அந்த மாதிரி அப்படிலாம் இதேனும் சங்கடங்கள் இருக்குமே, ஆனால் அந்த சங்கடங்கள்லாம் கூட நிவர்த்தியாகும். தனுசு ராசி நேயர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். அரசியலை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களை இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, நான் முன்னதே சொன்னதை போல் 1, 5, 9, 11 இதெல்லாம் சம்மந்தப்படுது. அப்போ அரசியலில் லாபம் தரக்கூடிய மாதம். லாபம்னு சொல்கின்ற பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்டிங் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, இல்லை ஏதேனும் ஒரு பவர், அதிகாரத்தை நோக்கி காத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி, பட்டம், அந்தஸ்து இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, அப்போ அரசியலை பொறுத்தவரையில் வெற்றி உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, சினிமா துறையை சார்ந்தவர்கள். சினிமா துறையை பொறுத்தவரையில் நீண்ட நெடும் காலமாக ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசினியர்களே, உங்களுடைய அந்த சிக்கல்கள், உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள், தொழில் முடக்கம், ஸ்ட்ரக்காக நிற்கிறது, இதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். எனக்கு ஸ்ட்ரக்காக இருக்குன்னு வாயால் சொல்லிட்டு இருந்தால் போகாது, அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். அப்போ அதுக்காக உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறது, அதுக்கான ரெமிடிஸ் செய்கிறது, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக, ஃபேவரபுளாக அமையும். அதே போல் நான் இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார், இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சாமி, இத்தனை கோடி ரூபாய் நான் போட்டிருக்கேன், ஒரு 100 கோடி ரூபா போட்டிருக்கேன், 200 கோடி ரூபா போட்டிருக்கேன், எனக்கு ஸ்ட்ரக்காக நிற்குது, இதாக ரீஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அவையெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். தனுசு ராசி நேயர்களே, சரி, அடுத்தபடியாக குடும்பம்.
ஃபேமிலியில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி சேர வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் இருவருடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் உங்கள் அதுக்கான காரணங்கள் சொல்ல முடியும். அப்படியும் அதையும் மீறி மறைமுக பிரச்சனைகள், இப்போ தான் சாமி எனக்கு தெரிய வந்தது, இப்போ தான் சாமி சொன்னார், அது ஆண் பெண் உறவு முறைகள், அது லவ்வர்ஸாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அப்போ அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கூட நிச்சயமாக கவலைப்பட வேண்டாம் தனுசு ராசினிகள். அதெல்லாம் சரி பண்ண முடியும், சேர்த்து வைக்க முடியும். அதுக்கெல்லாம் ஜாதகத்தில் வழிமுறைகள் இருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, இந்த நாயடியின் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம், வாராகி கோவில் கட்டணும். ஸோ அந்த வாராகி கோவில் கட்டுவதற்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமேயானால், ஏன்னா கோவிலுக்கு இடம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பூர்வ புண்ணியம். அது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. யார் ஒருவர் 7 பிறப்பிற்கும் அந்த புண்ணியத்தை சேர்த்து வச்சுருக்காங்களோ அவங்களால தான் அந்த கோவிலுக்கெலாம் இடம் கொடுக்க முடியும். அப்படி ஒரு மகாபாகியம், வாராகியுடைய உத்தரவு உங்கள் மனசில் தோன்றி, நான் தரேன் சாமி இந்த கோவில் கட்டிக்கோங்க அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு உருவாகுமேயானால், கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, நம்மளுடைய பெஸ்ட்டு சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகம் எழுதுவது ப்ளஸ் ஜாதகம் துல்லியமான பலன்கள் சொல்வது. அபவுட் இந்த முன்னாடி முன்பதிவு காரணமாக, அதாவது அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரக்கூடியது. இதை தவிர்த்து ஆலய கும்பாபிஷேகங்கள், வேர்ல்டு வைட் ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சிறப்பும் சீரும் சிறப்புமாக கைராசியான முறையில், சாமி ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தீங்க, ஜம்முன்னு பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்தீங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல பேரோட கைராசியான முறையிலும், அதே போல் ஆலய பரிகாரங்கள் மற்றும் எல்லா விதமான வைபவங்கள், திருமண வைபவமாகட்டும், நிச்சயதார்த்தங்களாகட்டும், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், சண்டி ஹோமம், எல்லா விதம் சுதர்சன ஹோமம், இப்படி எல்லா விதமான விசேஷங்களும், அப்தபூர்த்தி அபிஷேகங்கள், சதாபிஷேக பர்யந்தம் எல்லாம் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். வாராகி சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.